8வது கேள்வி. எண்கோணங்கள். இதில் பார்த்தாண்டா இப்போ இங்கே 580 பெரிய எண்ணா இருக்கு. இந்த எண் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 20 தர 30 600. 600லேருந்து மைனஸ் பண்ணணும். இது ரெண்டையும் கூட்டி வர்றது 50. அப்போ 550. 15 தர 25 375. அதுல இருந்து ரெண்டையும் கூட்டணும்டா 40. இப்போ 335. அதே மாதிரி 40 தர 50 வந்து 2000. 2000 ரெண்டையும் கூட்டணும்டா 90. கழிச்சா வந்து 1910. 9 கேள்வியை நான் பாருங்க. உள்ள இருக்க ரெண்டையும் கூட்டுனாண்டா 9 6 15. 12 தர 6 15. அது மாதிரி இது ரெண்டையும் கூட்டணும்டா 12 9 21. 15ஓட 6 கூட்டுனா 21. அடுத்தது வந்து 3 வர்க்கம் 9. ஓகே. அது மாதிரி 4 வர்க்கம் 16. ஓகே. இந்த 4ஓட 6 பெருக்குனா 24. ஸோ இந்த 3ஓட 7 பெருக்குனா 21. அடுத்தது 11வது கேள்வி. 11வது கேள்வி 3 5 8 8 4 12. தெரியும். இந்த 12 2ஆல பிரிச்சேன். அதே மாதிரி 8 7 15. 15 5 20. 22ஆல பிரிச்சேன் 10. 9 2 9 11. 11 11 22. 22 2ஆல பிரிச்சேன் 11. அடுத்து 12வது கேள்வி. 3 6 18. அதுல இருந்து 10 கழிச்சா 8. ஸோ இதுல க்ராஸ் செக் பண்ணுவோம். 7 தர 4 28. 28ல 18 போனா 10. ஸோ 8 தர 4 32. 32ல 5 போச்சுண்டா 27. 13வது கேள்வி. 4ஐயும் 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6. 6ஐயும் 6ஐயும் கூட்டினா 12. இதை 3ஆல பிரிச்சா 4. ஓகேயா? இதை க்ராஸ் செக் பண்ணு. 4 6 10. 10 8 18. 18 3ஆல பிரிச்சா 6. ஓகே. அப்போ 6 மட்டும் 14. 14 7 21.
21 3ஆல பிரிச்சா 7. 14வது கேள்வி. 8 2ஆல பிரிச்சா 4. 4ன்ற வர்க்கம் 16. ஓகே. 12 2ஆல பிரிச்சா 6. 6ன்ற வர்க்கம் 36. ஓகே. 7 2ஆல 14 2ஆல பிரிச்சா 7. 7ன்ற வர்க்கம் 49. 16 2ஆல பிரிச்சா 8. 8ன்ற வர்க்கம் 64. ஓகே. 18 2ஆல பிரிச்சா 9. 9ன்ற வர்க்கம் 21. 22 2ஆல பிரிச்சா 11. 11ன்ற வர்க்கம் 121. அடுத்தது 15வது கேள்வி. இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. 5 3 8 8ன்ற வர்க்கம் 64. 7 2 9 9ன்ற வர்க்கம் 81. 6 4 10 10ன்ற வர்க்கம் 100. 16வது கேள்வி. வளர்ச்சிருக்கிறத கூட்டி பார்த்தோம்னா 12 4 16. 16 9 25. 25 3 28. 28 4ஆல பிரிச்சா 7. ஓகே. 4ஆல பிரிவாடு. இதை கூட்டி பார்ப்போம். 5 13 18. 18 6 24. 24 12 36. 36 4ஆல பிரிச்சா 9. ஓகே. 8 3 11. 11 3 13. 13 7 20. 20 4ஆல பிரிச்சா 5. ஓகே. அப்போ இங்க இந்த இலக்கம் தான் இல்லையா? இந்த 12 4ஆல பிரிக்கணும் 48. அப்ப வளர்ச்சிருக்க கூட்டினா 48 வரணும். 5 21 26. 26 26 16 42. இப்ப இதுல வர வேண்டியது 4வது இலக்கம் 6. 17வது கேள்வி. 7 3 10. 10 2ஆல பிரிச்சா 5. 2 10 12. 12 2ஆல பிரிச்சா 6. இது இந்த இலக்கத்தையும் கூட்டி 2ஆல பிரிச்சா 5. அப்ப இது 5 வந்திருக்க கூடிய இதுவும் 5. 18வது கேள்வி. வளர்ச்சிருக்க கூட்டி பார்ப்போம். 3 1 4. 4 4 8. 8 2ஆல பிரிச்சா 4. 2ஆல பிரிக்கணும். அப்ப 7 7 14. 14 6 20. 22ஆல பிரிச்சா 10. ஓகே. அப்ப இதை 2ஆல பிரிக்கு 12. அப்போ வளர்ச்சிருக்க கூட்டுனா 12 வரணும். இப்போ 5 3 8. 8 4 கூட்டுனா 12 வரும். இப்ப இதுக்கு விட 4. அடுத்த 19. 19வது கேள்வி. இது கொஞ்சம் வித்தியாசம். ஒற்றை எண்களை கூட்டுத்தொகை 1
4. அப்போ இதில் 4. சரி, அடுத்தது வந்து 4, 10, 12. ரெண்டுக்கான வித்தியாசம் 8. இங்கே வந்து 11, 9, 20 வந்திருக்கு. சரியா? ரெட்டைன்னு பார்த்தாண்ட 4, 12, 14. வித்தியாசம் வந்து 6. ஓகே. அப்போ 5, 10, 17. 17 இருக்கு ஒற்றை எண். ரெட்டை எண்கள் 10, 10, 2, 12. இப்போ வித்தியாசம் வந்து 5. 20வது கேள்வி. அப்படியே நடுவால் இருக்கும். ஓகே போக்கு மேலே இருக்க எல்லாம் கூட்டு 4, 6, 13. கீழே 3, 4. அப்போ வித்தியாசம் வந்து 9. ஓகே. அதே மாதிரி 6, 6, 5, 11. கீழே 6, 4, 2, 6. அப்போ வித்தியாசம் வந்து 6. ஓகே. 9, 15, 17. கீழே 4, 3. அப்போ 7. 14ல் 7 போனால் 10. 21வது கேள்வி. ஏழு 3, 21. இதில் 3 கழிச்சு 8 வந்திருக்கு. 2 தர 8 வந்து 16. 4 கழிச்சு 12 வந்திருக்கு. 3 தர 9, 27. இதில் 5 கழிச்சு 22 விட